வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் பூர்ணி. இன்றைக்கி வந்து ஆயில் இல்லாமல் சமைக்க போகிறேன். நான் ஆயில்லெஸ் ஃபுட்டு தான், லன்ச்சு தான். இப்போ வந்து ஒரு 5:45 ஆகிடுது, 5:45. இந்த இடத்துல வந்து கத்திரிக்காயை நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் அதில் வந்து தண்ணி விட்டுருக்கேன் வேகிறதுக்காக. வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு போடுவேன். இந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதில் பைத்தம்பருப்பு ஒரு கப் போட்டிருக்கேன். அதில் பூசணிக்காயையும் முருங்காயும் நறுக்கி அதையும் போட்டு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இது ரெண்டும் வெந்துட்டுருக்கு, வேகட்டும். இதுக்கும் மஞ்சப்பொடி போட்டு கொடுத்துட்டேன், வேகட்டும். இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து போச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன். இதையும் நம்ம இலக்கி கொடுக்கலாம். இப்போ வந்து 2 பச்சை மிளகாயையும் நடுவில் கீறி போட்டிருக்கேன். அது வந்து இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன் நான், கொஞ்சமாக தான். அந்த புளியையும் இதில் விட்டுடலாம். ஏன்னா புளியை குத்தி உப்பேரியாக இன்றைக்கி பண்ணலான்னு. அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த புளியை கரைச்சதையும் இதில் சேர்த்துடுறேன் நான். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய்க்கு மேலே நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டுட்டு, அதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பவுடரும் போட்டுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுட்டு இலக்கிட்டு அப்புறமா தாளித்து கொடுத்துடலாம். இந்த மிளகூட்டல் நல்லா வேந்துட்டு இதுக்கு உப்பு கூட போட்டு கொடுத்துட்டு இதை நான் நிறுத்திட்டேன் இந்த கேஸை. இதுக்கு அரைக்கிறதுக்காக இங்கே தேங்காயும் வத்த மிளகாயும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுருக்கேன். அது நல்லா பேஸ்டாட்டும் அரைக்கணும். அரைச்சி அதை கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து அந்த தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து இந்த மிளகூட்டலில் நான் கொட்டிடுறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கரண்டியை வச்சு அதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேஸை சின்னதாக்கிட்டு இந்த கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். இந்த மிளகுட்டலுக்கும் உளுத்தம்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா சவக்க வறுத்து சேர்த்துடலாம். இப்போ இந்த மிளகுட்டலில் கடுகு சேர்த்துட்டேன். அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும், எல்லாம் சேரட்டும். இங்கே வந்து உளுத்தம்பருப்பு வந்து வறுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அது கறியறது. இப்போ அந்த உளுத்தம்பருப்பையும் இது கூட சேர்த்துட்டேன். சாரி, நான் எடுக்கும்போது அது கொஞ்சம் கறிகிற மாதிரி இருந்தது. அதனால சட்னி நான் வந்து ஃபோனை நிறுத்திட்டேன். இப்போ அது வந்து நல்லா வறுந்து போச்சு. இதுக்கும் அந்த கத்திரிக்காய் கறிக்கும் நான் உளுத்தம்பருப்பும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் சொட்டு கூட ஆயிலே இல்லை. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் சாப்பிடும்போது நெய் ஒரு சொட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சாத்விக் சமையல் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணினேன்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் எனக்கு சேவை தான் புழிஞ்சேன். இதுக்கு வந்து அதே மாதிரி நான் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டேன். சேவை வந்து இந்த சேவை நாடியில் தான் புழிஞ்சேன். இதை தேய்க்கிறதுக்காக போட்டிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இதில் கடைசியாக மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் போட்டிருக்கேன். 2 உப்பும் போட்டு கொடுத்துருக்கேன். இதுலேயே நான் தாளித்து அப்படியே எலுமிச்சம்பழமாக புழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ இது 2த்தையும் கலந்து வச்சுடலாம். இப்போ வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சுடுது. இது வந்து கத்திரிக்காய் புளியங்கறி. இது வந்து இளவன், அதாவது பூசணிக்காயும் முருங்காயும் போட்டு மிளகூட்டல். இது சாதம். காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேவை, எலுமிச்சம்பழ சேவை. இது வந்து அப்பளம் சுட்டது தொட்டுக்கிறதுக்கு. இது எதுவுமே கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட ஆயில் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன். சாத்விக் சமையலை. I hope that you all will like it. If you like my video, please subscribe to my channel. Thanks a lot for watching. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். Thank you.